அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பருத்தி பயிரில் சாகுபடி தொழில்நுட்பம் பற்றி பார்க்க போகிறோம். பருத்தியில் ஃபஸ்ட்டு வீடியோவில் உர நிர்வாகம் வரைக்கும் பார்க்க போகிறோம். நிறையா விவசாயிகள் பருத்தி அடுத்து போட போகிறீங்க. அதனால் இந்த வீடியோ உபயோகமாக தான் இருக்கும். அதுக்கு முன்பு நம்மளோட சேனல் வேளாண் பீடியா. நிறையா விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க வேளாண் பீடியா சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களை கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம். இப்போ பருத்தி பயிரில் சாகுபடி தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா, பருத்தி முதல்ல ஒரு ஒரு பணப்பயிருங்க. ஓகேங்களா? உழவு ஓட்டும்போது நல்லா பார் எடுத்து நல்லா உழவு ஓட்டணும். அது எப்பயும் போல். அப்படி உழவு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா, கடைசி உழவு பண்ணும்போது கடைசி உழவில் 5 டன் தொழு உரம் கொடுக்கணும். தொழு உரம் கொடுக்கணும். அந்த தொழு உரம் கொடுக்கும்போது என்ன போடணும்னா, நம்ம அதோட சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா ப்ளஸ் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் கலந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா மண்ணில் விடக்கூடிய பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துது. ஏன்னா பருத்தி முளைச்சி வரும்போதே அந்த ஸ்டெம்மில் இந்த இடத்துல அழுகல் வரும். அழுகல் விழுந்துருங்க. அதனால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். அப்போ முளைத்து வரும்போதே வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மண்ணிலேயே இந்த ட்ரைகோடெர்மா சூடோமோனாஸையும் பாஸ்போபாக்டீரியாவும் சேர்த்து போடணும். இது சஞ்சீவினி அப்படின்ற பேரில் கடையில் கிடைக்குதுங்க. இது எல்லா விதமான நோய்களையும் உங்களுக்கு தீர்க்கக்கூடியது. எந்த பயிர்னாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். அப்போ அடுத்ததாக விதை அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா விதைகள் இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதைகள் போடுவாங்க. சில விவசாயிகள் என்ன விதைன்னு கேட்குறீங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன விதைன்னு சொல்ல முடியாதுங்க. தனியாக வாட்ஸ்அப்பில் வேணால் கேளுங்க. அது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். புதுசாக பார்த்தீங்கன்னா MCU இருக்குது, 5, 7, 12 இதெல்லாம் பொதுவாக கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் SVPR ரகம் இருக்குங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர். இது 2, 4, 5, 6 அப்படின்ட்டு இருக்குது. பொதுவாக SVPR 5ன்றது மானாவாரியில் யூஸ் பண்ணுவாங்க. சவுத்து தென் தமிழகத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர கோ 14, கோ 17ன்ற ரகம் இருக்குது. இது தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர இதெல்லாம் வெரைட்டிஸுங்க. அதை தவிர ஹைப்ரிடு பார்த்தீங்கன்னா போல்கார்டு 1, BG1, BG2 அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா போல்கார்டு 1, போல்கார்டு 2ன்றது என்னென்னா பருத்தியில் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பருத்தியில் காய்ப்புழுங்க. காய்ப்புழு, இந்த புழு புரோட்டீனியா புழுன்னு சொல்லுவாங்க. ஹெலிகோவர்பா சோடாப்டர் ரொம்ப பெருசாக இருக்கும். இலைகள் எல்லாம் ஃபுல்லாக மேய்ஞ்சிரும். பருத்தியோட காய்க்குள்ளே போயிட்டு மண்டையை புகுந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபுல்லாக சொத்தையாயிரும். பருத்தி கலர் மாதிரி டேமேஜ் ஆகிரும். இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதனை தடுக்கிறதுக்காக ஒரு மாடிஃபைடு ஜீன் வச்சு BG1, BG2ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ எல்லா விவசாயிகளும் ஹைப்ரிடு ஈல்டு அதிகமாக இருக்கிறனால இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் BG2 அப்படின்றது போல்கார்டு 2 பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாசன வசதி உள்ள பகுதிகளுக்குங்க. அப்போ விதை ஊண்டும் போது என்ன செய்யணும்னா, 3லிருந்து 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் நீங்கள் விதையை ஊண்டணும். வெரைட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா, வெரைட்டி ஊண்டிங்கன்னா ஒரு 2 விதை போடலாங்க. ஹைப்ரிடுக்கு ஒரு விதை போட்டாலே போதும், முளைச்சி வந்துடும். இப்போ வெரைட்டிஸ் 2 விதை போதுன்னா முளைச்சி வந்த பிறகு 10லிருந்து 15 நாள் கழித்து ஒரு இதை பிடுங்கி எடுத்துடணும். சிலதில் ஜெர்மினேஷன் ப்ராப்ளம் வந்தாங்கனாலும் கூட 10 நாளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் முளைக்கலையோ அங்கெல்லாம் நம்ம திருப்பி விதையை ஊடணும். அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ட்ரேயில் 50 விதையை ஊனி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் இந்த ட்ரேயில் முளைச்சி வந்துடும். ஒரு 50 விதை முளைச்சி வந்துடும். இப்போ ஃபீல்டில் நமக்கு ஏதாவது 50 இது சரியாக முளைக்காமல் இருந்ததுன்னா இதிலிருந்து எடுத்து நீங்கள் நிலத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம்னா நாட்கள் உங்களுக்கு ஒரே மாதிரியோட வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பறிப்பும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். உரம் முதல்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா ஒரு அரை மூட்டை, SSP சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை, அதோட வேம் மைக்ரோரைசா வேம் 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கலந்து கொடுக்கலாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு போடக்கூடிய உங்களுக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, தலைச்சத்து, இது தலைச்சத்து அரை மூடை. இந்த மணிச்சத்து எடுத்து பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது இருக்குதுங்க. அதுக்கடுத்து கலை நிர்வாகம் மிக முக்கியம். களையில் 2 வகையான களைக்கொல்லி இருக்குங்க.
களை முளைப்பதற்கு முன்பு அடிக்கக்கூடிய ப்ரீ எமர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க. ப்ரீ எமர்ஜென்ஸ்னா களை முளைக்கும் முன்பு, ஓகேங்களா, முளைக்கும் முன்பு ப்ரீ எமர்ஜென்ஸ். இது வந்து விதைச்ச 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே அடிச்சிடணும், லேட் பண்ணிடக்கூடாது. மேக்ஸிமம் 3 நாள் தான். 3 நாள் அடிச்சிங்கன்னா பெண்டிமெத்தலின் மஞ்சள் கலரில் இருக்கும், பெண்டிமெத்தலின் 1 லிட்ரு 1 ஏக்கருக்குங்க. டாடா கம்பெனியில் ஸ்டாம்ப் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸ்டாம்ப்னு கேட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. இது நிறையா கம்பெனி இருக்குங்க. டாட்டாவில் இருக்குது, இண்டோஃபில்ல இருக்குது. ஸோ நிறையா கம்பெனியில் இருக்குது. பெண்டிமெத்தலின்னு கேட்டால் கிடைக்குங்க. ஸ்டாம்ப்புன்றது வந்து பிராண்டு. இல்லை, அதை நான் படமும் போடுறேன் உங்களுக்கு. இதை வந்து நல்லா வந்து 3 நாளில் வந்து பின்னோக்கி நடக்கணுங்க. கால் இடம் படாமல் நீங்கள் நல்லா தரையில் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே களை முளைக்காது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சரியாக மருந்து அடிக்கலோ அங்கெல்லாம் களை முளைக்கும் திட்டா. அதனால் வந்து ப்ரீ எமர்ஜென்சி அடிக்கும்போது நம்ம தரையில் வந்து நல்லா கவர் பண்ணும்படி ஹூடு போட்டு நம்ம அடிக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடிச்சுட்டு நம்ம திருப்பி கால் மிதித்தோம்னா நம்ம காலில் அந்த மருந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து கால் அடிப்படாமல் நம்ம பின்னோக்கியோ அல்லது ஒரு சைட்லேயோ அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பெண்டிமெத்தலின் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். விலை வந்து ரொம்ப கம்மியான விலையிலேயே நம்ம முடிச்சிடலாங்க. இப்போ வந்து நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டீங்க, களை வந்துருச்சுன்னா களை முளைத்த பிறகு 2லேருந்து 4 இலை இதான் கணக்கு. எப்போ அடிக்கணும்லாம் கணக்கு கிடையாது. களையை பார்க்கணும். நம்ம களை முளைச்சி களைகள் வந்து 2 பருத்தியை பார்க்கக்கூடாது, களையை தான் பார்க்கணும். களை வந்து 2லேருந்து 4 இலை களை விட்டுருச்சு அப்படின்னா வந்து இந்த மருந்து அடிக்கணுங்க. இந்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரி தயோபேக் சோடியம். பைரி தயோபேக் சோடியம் 10% ஈசி அப்படிம்பாங்க. இது வந்து ஹிட் வீடு அப்படின்னு ஒரு கடையில் கிடைக்குதுங்க. ஹிட் வீடு அப்படின்னு கோத்ரேஜ் கம்பெனியில் இருக்குது. இது வந்து என்னென்னா பருத்திக்குன்னே ஸ்பெஷலாக உள்ள ஒரு களைக்கொல்லி. பருத்தி வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம 2 வகையான களைக்கொல்லி இருக்குது. அகன்ற இலைகள், ஒரு இருவித்தை தாவரம்னு சொல்லுவாங்கள்ல, அகன்ற இலை உள்ள களைகள் இருக்குது. இன்னொன்று வந்து புல் வகை களைகள் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அகன்ற இலை களை, அதாவது இருவித்தை தாவரம். இது வந்து புல் வகை களை, ஒரு வித்திலை தாவரம். இப்போ வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்கும்போது நம்ம பருத்தி வந்து இருவித்திலை தாவரம். அப்போ இருவித்திலை தாவரத்துக்குள்ளே களைக்கொல்லி அடிச்சோன்னா 2மே செத்துரும். ஆனால் இந்த பைரி தயோபேக் சோடியம் வந்து இருவித்திலை தாவரத்தில் உள்ள களைகள் எல்லாம் கேட்கும், ஆனால் பருத்தியை தவிர. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக வந்து பருத்தி கிராப்புக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா, பருத்தியை விட்டுட்டு பருத்தியில் உள்ள மற்ற எல்லா களைகளையும் கேட்டுரும் இருவித்திலை. இப்போ புல் களை இருந்துச்சுன்னா இது கூட வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குஷிலா பாப் ஈத்தைல் இருக்குது, குஷிலா பாப் ஈத்தைல், அது வந்து 5% ஈசி. இது என்எம்எல் கம்பெனியில் தர்கா சூப்பர் அப்படின்ற பேரில் கிடைக்குங்க. இதுவும் நிறையா கம்பெனியில் இருக்குங்க. ஓகேங்களா, தர்கா சூப்பரு, ஹிட் வீடு, இது ஒரு 250 மில்லி, இது ஒரு 250 மில்லி வாங்கி 10 டேங்க்குக்கு நீங்கள் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா களைகள் வந்து இது வந்து புல்வகை களைகள் எல்லாத்துக்கும் கேட்குங்க. இது வந்து இலைக்களைகள் எல்லாத்துக்கும் கேட்கும். ஓகேங்களா, அப்போ வந்து புல்வகை களைகளையும் கேட்டுரும், இலைக்களையும் கேட்டுரும். பருத்தியில் வந்து சுத்தமாக களை மேலாண்மை நம்ம பண்ணிடலாம். இது வந்து களை முளைத்த பிறகு. களை முளைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிமெத்தலின் அடிக்கணும். இப்போ 45 நாளில் வந்து பார் அதுக்கப்புறம் 45 நாள் கழித்து நம்ம பார் அணைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், பார் அணைக்கும் போது யூரியா வந்து ஒரு 1/2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு 1/2 மூட்டை, சிஎம்எஸ் வந்து ஒரு 1 மூட்டை போட்டுக்கலாம். கூட வந்து பொட்டாசியம் வந்து ஒரு 15 கிலோ சேர்த்துக்கிறோங்க. இது மட்டும் போட்டால் போதும். சிஎம்எஸ் வந்து கால்சியம், மக்னீசியம், சல்பர் 3 கிடைக்கும். அதாவது இதில் வந்து 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா. சிங்கிறது கால்சியம், எம்ங்கிறது மக்னீசியம், எஸ்ங்கிறது சல்ஃபர். ஓகேங்களா, கால்சியம், மக்னீசியம், சல்ஃபர். இது வந்து 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள், இது முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா 45 நாளில் வந்து உங்களுக்கு பூக்கும் பருவங்க. இந்த சமயத்தில் தான் வந்து கால்சியம், மக்னீசியம் இதெல்லாம் தேவைப்படும். கூட வந்து நுண்ணூட்டச்சத்து வேணாலும் சேர்த்துக்கலாம். நுண்ணூட்ட கலவை வந்து ஒரு 4 கிலோவோ அல்லது 5 கிலோ பையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து 70வது நாள். 70வது நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதிர்ச்சி அடையும் பருவம். ஓகேங்களா, இப்போ வந்து 10 கிலோ சிஎனு, 25 கிலோ பொட்டாசு, சிஎம்எஸ் வந்து ஒரு 50 கிலோ, யூரியா வேணுன்னா 10 கிலோ யூரியா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா,
முக்கியமாக வந்து கால்சியம் நைட்ரேட் சிஎன் எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த வந்து இந்த விதத்தில் வந்து நல்லா வெடிப்பு விழுவும். நல்லா வந்து பருத்தி வந்து இப்போ தான் பருத்தி வெடிக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல குவாலிட்டியான பருத்தி வர்றதுக்காக இந்த சிஎன்னையும் சிஎம்எஸ்ஸையும் சேர்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த உர நிர்வாகம் மாற்றணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், விதை பார்க்கணும், எந்த விதை யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆழத்தில் ஊண்டணும் அப்படின்னு பார்த்துக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன உரம் வைக்கணும், அடுத்து களை மேலாண்மை என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ரீ எமர்ஜென்சி அதாவது களை முளைக்கிறதுக்கு முன்பு 3லேருந்து 5 நாளில் அடிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் களை முளைத்த பிறகு களையோட சைஸு 2லேருந்து 4 இலை இருக்கும்போது என்ன மருந்து அடிக்கணும்னு, அப்புறம் 45 நாளில் என்ன உரம் வைக்கணும்னு பார்த்தோம், 70 நாளில் என்ன உரம் வைக்கணும்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து பூச்சி நோய் நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பூச்சி நோய் நிர்வாகத்தை பற்றி நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இது ஏதாவது உங்களுக்கு தகவல்களோ தேவையோனா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து தகவல் கொள்ளுங்கள். ஓகேங்களா? நன்றி விவசாய நண்பர்களே.